பகவானே சில சமயம் ஹிண்ட்டு, முக்கால்வாசி நேரம் அழுக்கு பிச்சைக்காரன், இவன் ஒரு பாவி பாரு, சிகரெட் குடிக்கிறான், நீங்கள் கொடுக்குற பணத்தெல்லாம் வச்சுன்னு சிகரெட் வாங்கி குடிக்கிறான், ரொம்ப லேசி கிரேசி அப்படின்லாம் சொல்லுவார் தன்னை பற்றி. ரொம்ப மேட், வெரி பேட் பெகர், வெரி மேட் பெகர், இப்படிலாம் தான் தன்னை டிஸ்கிரைப் பண்ணிக்கிறவர். ரொம்ப ரேர் ஃபியூ டைம்ஸில் ஆசிரம ட்ரஸ்டி வந்து சொன்னார், இந்த லக்ஷ்மண சுவாமி காம்பவுண்ட், லக்ஷ்மண சுவாமின்னு ஒருத்தர், அவரும் ஒரு பெரிய மகாத்மா, ரமண பகவானுடைய பக்தராக இருந்தவர். அவருடைய காம்பவுண்டு கொஞ்சம் தள்ளி பக்கத்துலேயே இருக்குது. அங்கே வர மயிலெலாம் நம்ம ஆசிரமத்துக்கு வந்துடும். அந்த சமயத்தில் ஒரு ரூல் வந்தது, இந்த மாதிரி மயில் மான் எதுவுமே வச்சுக்கக்கூடாது, ஆசிரமங்கள்லாம் வச்சுக்கூடாது அந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வந்தது. ஆனால் இந்த மயிலெலாம் எதுக்கும் கட்டுப்படாது இல்லையா. அது வந்து அப்போ அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த ட்ரஸ்டி, இந்த மயில் நம்ம என்ன பண்ணினாலும் கட்டுப்படுத்த முடியல, அந்த ஆசிரமத்துக்கு வரதெல்லாம் இங்கே வந்துடுறது சுவாமி அப்படின்னு சொன்னேன். அப்போ பகவான் சொல்கிறார், லக்ஷ்மண சுவாமி காம்பவுண்டுக்கு வரதெல்லாம் ராமசுவாமி கிட்ட வந்து தானே ஆகணும். இது வந்து பகவானாக எப்போவாவது கொடுக்குற ஒரு ஹிண்ட்டு தான். அது ரொம்ப ரேர் தான். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ரெடியாக இருந்தோம்னா அதை கேட்ச் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த சங்கர் ராஜுலுன்னு ஒருத்தர், டாக்டர் சங்கர் ராஜுலு, அவர் வந்து அங்கே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது, அதனோட பிரின்ஸிபலாக இருந்தார் ஒரு பீரியடில். அவர் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழிச்சுட்டு இந்த சாத்தனூர் அன்னைக்கு போகிறதுக்காக இந்த பஸ்ஸோடு வந்திருந்தார். அப்போ பகவான் போய் ஏறி உட்காந்துட்டு, இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு, இந்த பிச்சைக்காரனும் வரேன் உங்கள் கூட சாத்தனருக்கு அப்படின்ட்டு. அங்கே போன பிறகு அங்கே கொஞ்சம் ரொம்ப தண்ணி இல்லை, ஆனால் கொஞ்சம் தண்ணி இருந்தது. முதல்ல இந்த ஒரு படகுக்காரன் வந்து ரொம்ப தயக்கப்பட்டான். அதுக்கப்புறம் அவனாவே, அதுதான் முதல்ல காமிக்கிற ரெசிஸ்டன்ஸ்லாம் நமக்கு இயற்கையாக எப்படி நடக்கும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அருள் அதெல்லாம் எப்படி மாற்றுறதுங்கிறது காமிச்சு கொடுக்கும். அப்புறம் என்ன தோணித்தோ தெரியல, இந்த படகுக்காரன் அவனே படகை எடுத்துகிட்டு வந்து, சாமி நீங்கள் உங்களை எவ்வளோ தூரம் கூட்டின்னு போகணுமா நான் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி வரான். இந்த படகுல இவர் ஏறி உட்காந்துக்கிற, சங்கர் ராஜுலும் உட்காந்துக்க, அவன் இந்த படகுல போகிறார். அப்போ வந்து பகவான் கேட்குறார், சங்கர் ராஜுலு உனக்கு ஏதாவது நினைவுக்கு வருதா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா சங்கர் ராஜுலு அப்படி நினச்சிட்டு இருக்கார் அப்போ மனசில். அவருக்கு வந்து குகன் வந்து இப்படித்தானே ராமரோட படகுல போயிருப்பார் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவருக்கு வருது. இது சுவாமிக்கு தெரியாதது கிடையாது இல்லையா. சுவாமி உடனே கேட்குறார், ஏதாவது உனக்கு ஏதாவது ஞாபகம் வருது? ஆமாம் சுவாமி, இந்த கங்கையை வந்து குகன் வந்து ராமனோட இப்படித்தான் படகுல கடந்திருப்பார் அப்படின்னு. உடனே நம்ம எதையாவது சரியாக சொல்லிட்டோன்னா பகவானோட முகம் ரேடியண்ட் ஆகிடும். அப்புறம் அப்படி ஒரு கையை தூக்கி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார் பாருங்க, அப்படியே நம்ம ஸ்டன் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு வைப்ரண்ட் பீம் ஆஃப் லைட் அவகிட்டேருந்து வரும். ஆக அந்த மாதிரி அந்த சமயத்தில் அதை வெளிப்படுத்தினார் பகவானே, இந்த மாதிரி ஒரு ஹிண்ட்டு கொடுத்து வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் பகவான் கேட்குறார், அவர் தமிழ் புலவர், பெரிய தமிழ் ஸ்காலர், இஸ் அ டாக்டரேட் இன் தமிழ் லிட்ரேச்சர். அவர் சொல்கிறார், கம்ப ராமாயணத்துக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம், ஏதாவது இதில் இல்லாதது கம்பராமாயணத்தில் இருக்கா அப்படின்னு கேட்குறார். அப்போது வந்து சங்கராஜில் சொல்கிற, இந்த பரத்வாஜர், இந்த பரதன் வந்து அவருடைய படைகளோட தாய்மார்களோடெல்லாம் அங்கே போகும் பொழுது பரத்வாஜர் வந்து தன்னுடைய தப்போ அப்போ நினைக்கிறாராம் பரதன், நம்ம இத்தனை பேர் போய் நிற்கிறோம், இவரோட குடிசையோ ரொம்ப சின்ன குடிசையாக இருக்குது, ஒன்றுமே இல்லை இவர்கிட்டக்க, இவர் எப்படி நம்மளை வந்து இத்தனை பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது, இத்தனை பேருக்கு எப்படி நைட்டு இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப கவலைப்படுறான் நம்ம பரதன். ஆனால் பரத்வாஜர் அவரோட தப்போபலத்தில் அவாவா ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி அவருடைய அம்மாக்கள், இந்த மினிஸ்டர்ஸ், அவளோட சபார்டினேட்ஸ், இப்படி அவாவா ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி அக்காமடேஷன், அந்த ஃபுட்டு அத்தனையும் பண்ணிடுறாரு. அந்த மாதிரிலாம் சில இதை அவள் வந்து பண்ணிகிட்டே இருக்கா. இதை பற்றி சொல்லும் பொழுது, இந்த இலை போடுறாள் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு, இலை போடும்பொழுது இதெல்லாம் லீலைகள், கடவுளே வேணும்னே பண்ணக்கூடிய லீலைகள். எல்லாருக்கும் இலை போட்டாச்சு. ஹனுமான் வந்து அது எல்லாருக்கும், ஹனுமான் இல்லை, ஹனுமான் பின்னாடி வர்றாருல்ல, ராவணன் யுத்தம் முடிச்சு திரும்பி வரும்போது, சாரி பரதன் வரும்பொழுது அது வேற, ராவணனை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு அவள் திரும்பி வரும்பொழுது அந்த பரத்வாஜர் இதெல்லாம் பண்ணுற. அப்போது வந்து எல்லாருக்கும் இலை போடும்பொழுது ஹனுமான் தான் எல்லாருக்கும் பரிமாறான்.
ஆனால் ஒரு இலை ஹனுமானுக்கு இலை இல்லாமல் போய்டுறது. பரிமாறின ஹனுமானுக்கு இலை இல்லை. எல்லோரும் சாப்பிடும்பொழுது ராமர் அப்படி ஒரு கருணையோடு ஹனுமானை பார்த்து, ஹனுமான் நீ வா, நம்ம 2 பேரும் ஒரே இலையில் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதை சங்கராஜில் சொல்கிறார். சொன்ன பிறகு அதை கேட்டுன்னு பேசாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அவள் சன்னதி தெரு வீட்டுக்கு திரும்பும் பொழுது அந்த சமயத்தில் கரெக்டாக ஒரு லேடி வரா. அவள் சாப்பாடு கொண்டு வரா, இலையும் கொண்டு வரா. இப்போ பார்த்தாக்க இருக்கிறது ஒரு இலை தான், ஆனால் 2 பேர் இருக்கா. அப்போது பகவான் சொல்கிற, சங்கராஜுலு கம் ஹியர், வி வில் ஷேர் திஸ் அப்படின்னு 2 பேரும் ஒரே. அதாவது இப்போ ராமாயண காலத்தில் இருக்கிற ஒரு சீன் இப்போவும் டெமான்ஸ்ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத இந்த சூழ்நிலையில் கூட அதெல்லாம் திரும்ப திரும்ப நடந்துட்டுருக்கு. நம்மளால் அடையாளம் காண முடியல. அடையாளம் காண்ற அளவுக்கு ஒரு அலர்ட்னஸ் இருக்கிறவளுக்கு அது தெரியும். அப்போது இவர் கூப்பிட்ட போது சங்கராஜலுக்கு எப்படி இருந்திருக்கும், அப்படி அவருக்கு மெய் சிலிர்க்க அவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியோட பகவானோட அந்த இலையில் ஒரு சாப்பிட்றார். இதெல்லாம் எதுக்குன்னா, திரும்ப தான் ராமன், பக்தர்கள்லாம் ஹனுமான்கள், நான் ஒன் கூட ஒரே இலையில் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது தானே நமக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் அதை மறுபடியும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறார். அதுக்கப்புறம் ஒரு தடவை சுதாமாவில் எங்களுக்கு எந்த நாள்னு தெரியாது, என்ன டேட்டுன்னு தெரியாது. அது ஒரு தனியாக ஒரு லைஃப், அது டோட்டலி கட் ஆஃப் ஃப்ரம் த வேர்ல்டு அப்படி தான் இருக்கும். அன்றைக்கி வெடிகாலம்பரை நாங்கள்லாம் 2:30 மணிக்கு 2:40க்குள்ளே முழிச்சுருவோம் எல்லாருமே. அந்த சமயத்தில் நான் முழிச்சுன்ட்டு உட்கார்ந்துருக்கேன். திடீர்னு இப்படி எழுந்து பார்த்தாக்க அந்த பகவானை சுற்றி ஒரு க்ரீனிஷ் ப்ளூ, இந்த ராமர் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒளி தெரியுது. அவர் பாவம், அவர் படுத்துட்டுருக்க, அவர் இன்னும் எழுந்திருக்கல. ஆனால் நான் பார்க்குறேன், அவர் சாதாரணமாக அவர் வழக்கம் போல் படுத்துட்டுருக்க. ஆனால் அவரை சுற்றி அப்படி ஒரு ராமர் கலரில் ஒரு ஒளி தெரியுது. அப்படி ஒரு ரேடியண்ட்டாக இருக்குது அவரோட பாடி, அந்த ஒளி அப்படி தெரியுது. இது என்ன இன்றைக்கி ரொம்ப அதிசயமாக இருக்குது, ராமர் கலரில் தெரிகிறாரே பகவான் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அப்புறம் எழுந்த உடனே முதல்ல கேலண்டரில் அந்த அது கிழித்து மறுநாள் அந்த தேதியை வைக்கணும். அது கிழிச்சா இன்றைக்கி ஹனுமத் ஜெயந்தின்னு போட்டிருக்கு. ஹனுமத் ஜெயந்தினா அப்போ எவ்வளவு ராமநாமம் இருக்கணும் இல்லையா? ஹனுமான்னாலே அந்த ராமமயமாக, ராமநாமமயம், ராமன் ஆகலை, ராமநாமனா ஆனது. அந்த ராமநாமம், அந்த ராமருடைய கான்ஷியஸ்னஸ், ராமா கான்ஷியஸ், கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் மாதிரி அன்றைக்கி அந்த ராமா கான்ஷியஸ்னஸ் வாஸ் வெரி ரிச் அண்ட் வைப்ரண்ட் இன் த அட்மாஸ்பியர். அது என்னை ஹிட் பண்ணி என்னோடய மனசை ஒரு மேலைக்கு எடுத்துன்னு போய் அந்த நேரத்தில் அவருடைய ட்ரூ பீயிங் அதை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வருது. அப்போ தான் நான் நினச்சிக்கிறேன் இவரோட உண்மையான தோற்றம் என்னங்கிறது. இன்றைக்கி இந்த ஹனுமன் ராமநாமம் அவ்வளோ பரவி இருக்கிறதுனால அட்மாஸ்பியரில் என்னால் அது பார்க்க முடிகிறது அப்படின்னு.